ஒரு வழியா சிம்புவோட அடுத்த படத்தோட டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. சிலம்பரசன் இது வரைக்கும் சிம்பு, எஸ்டிஆர் அப்படி இப்படின்னு என்னமோ கூப்பிட்டுட்டு இருப்போம். பட் பின்னாடி இருக்க பேரை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? அரசன்றது அதுதான் இப்போ படத்துக்கே டைட்டிலாம். நம்ம வட சென்னை யூனிவர்ஸில் இதுவும் சேரப்போகுது. அப்படி தான் வெற்றிமாறன் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷும் சிம்புவும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து தான் தெரியும். ஆனால் மியூசிக் டைரக்டர் பேரே போடலப்பா. அனிருத்தா இல்லை ஜிவி பிரகாஷா அப்படின்றதெல்லாம் குழப்பமாக தான் இருக்குது. ஒருவேளை அனிருத் பர்த்டே October 16 வருது, அன்னைக்கு அவரை சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு வெற்றிமாறன் காத்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த படத்தில் யார் ஹீரோயின்? சமந்தா அப்படின்னு ஒரு பேர் அடிபடுது. பட் சமந்தா அப்படி இப்படின்னு தெரியல. வெற்றிமாறனோட சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு. சிம்புக்கே இது ஒரு பயங்கரமாக இறங்கி அடிக்கிற படமாக தான் இருக்க போகுது. ஸோ வட சென்னை ரேஞ்சுக்கு தான் இதுவும் கொண்டு வராங்க. பார்க்கலாம் இது எப்படி வரப்போகுதுன்னு. கலைப்புலி எஸ் தானு பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பார்க்கலாம். அடுத்து தனுஷை பற்றி பார்த்துருவோம். புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற, பழைய பாவத்தை கழிச்சிட்டு போ. தனுஷுக்கு லவ் ஃபெயிலியரா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், லவ் ஃபெயிலியர் படத்தில் தான் இப்போ நடிக்கிறாரு. இப்போ தான் இட்லி கடை வந்துச்சு. அடுத்து ஒரு ஹிந்தி படம் பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. தேரே இஷ்க் மெயின் நினைக்கிறேன். ஹிந்தி நமக்கு எங்கே புரிய போகுது. ஸோ தனுஷ், கிருதி சனான் அப்படின்றவங்க தான் இதில் நடிக்கிறாங்க. ஏஆர் ரோமான் மியூசிக்கில் ஆனந்தல், ராய் பூஷன் அப்படி இப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. யார் டேரக்டர் யார் ப்ரொடியூசர்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஆனால் இந்த படம் ஒரு லவ் ஃபெயிலியரை சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரியுது. பார்க்கலாம். இது நவம்பரில் ரிலீஸ் ஆகும். அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அது அவளை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. நேற்று தான் எல்ஐகே தள்ளி போது டியூட் தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ எல்ஐகேவோட போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு. December 18 ரிலீஸ் ஆகுதான். ஸோ இவங்க அந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸை கனெக்ட் பண்ணி தான் அப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம். இது பிரதீப் ரங்கநாதன் அண்ட் விக்னேஷ் சிவன் கூட்டணியில் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. ரோமியோ பிக்சர்ஸ், ராகுல், அனிருத் இப்படின்னு பெரிய கேங் தான் சேர்ந்துருக்காங்க. பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போமா? பாய்.